நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியறி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஏகே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், இப்போ பல நடிகர்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம அரசியலில் வந்தோடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி உடனே நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில் நிறைய நடிகர்கள் அரசியலில் காணாமல் போயிருக்காங்க பல பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறது விஜய் அவர்கள். அவர் பயங்கரமாக பேசுகிறாரு, நான் ஊழலை எதிர்ப்பேன்லாம் சொல்கிறாரு, பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா அவரோட மெச்சூரிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் மிக 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 குறைவு, ஜீரோவில் இருக்குது அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ ஊழலை ஒழிப்பேன், நான் வந்தேன்னா 10 பைசா கூட ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. முதல்ல இவங்களோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன எம்ஜிஆர் போன்ற அந்த ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தவங்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்தாங்கன்னா, அந்த திரையிலையும் சரி அந்த பொது வாழ்க்கையிலையும் சரி அந்த ஒரு கொள்கையும் அந்த கோட்பாடு அந்த குணநலங்களை கடைபிடிச்சி வந்தாங்க. இவரோட விஜயோடைய முகம் என்னென்னா, இப்போ அரசியல் முகமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்தது சினிமாவில் ஒரு ஹீரோவாக தான். சினிமாவில் ஹீரோவாக என்ன பேசினார், அவர் என்ன பண்ணார்? இப்போ ஒரு படத்தில் இப்போ மாமியார் பின்னாடியே முதுகு சோப்பு போட்டு தேய்க்கிறாரு, பெண்களை கிண்டல் பண்ணுறாரு, இடுப்பை கிள்றாரு, ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறாரு. இப்படி மாதிரி ஒரு அறியப்பட்டு அதனால் ஒரு 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 என்ன சொல்கிறது, நெகட்டிவாக வந்த ஒரு இமேஜ் தான் அவருக்கு. ஸோ இந்த அரசியலில் இப்போ வின் பண்ணிட்டா உடனே சினிமாவில் வின் பண்ணிட்டா அரசியலில் வின் பண்ணுவோன்ற இது கிடையாது. ஸோ இவரோட பின்னணியே ஒரு ஒரு கேள்விக்குரிய ஆர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ரசனையே இல்லாத ஒரு விஷயந்தான். இப்போ இன்றைக்கி அரசியல் என்ன வேணால் பேசுகிறான்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இப்போ ஊழல் பற்றி பேசுகிறாரு. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஒரு நிர்வாகத்தை எடுத்து கொடுக்குறான், தமிழக மக்கள் கொடுக்குறான்னா அந்த ஈஸியான விஷயம் கிடையாது. சினிமாவில் இவருடைய படத்துக்கு ஒவ்வொரு டிக்கெட்டும் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் அப்படின்னு விலை போகுது. திரைத்துறையில் இருந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணார் அதுக்காக? அந்த ஒரு ஊழலை இவர் முதல்ல தடுத்தாரா? இவருடைய ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளோ பேர் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் தள்ளப்பட்டாங்க, ஆர் உள்ள அரங்கத்துக்குள்ளே அனுமதியே கொடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கு இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இவர் சார்ந்த துறையிலேயே, இவர் சார்ந்த விஷயத்திலேயே ஒரு ஊழலை தடுக்க முடியாத ஒருவர் இன்னைக்கு நான் தமிழகத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் ஊழலை கண்டிப்பாக ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படும் மக்களால். இல்லை சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த கார், அதுக்கே டேக்ஸ் கட்டாமல் நீதிமன்றம்லாம் சென்று அதை இவர் இழுத்தடித்து பல்வேறு வழக்குகளை போட்டு, ஸோ ஒரு காருக்கும் கூட வரி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது. அவர் இருந்தாலும் அது ஏன் கட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவர் அந்த வழக்கை நடத்திக்கிட்டே இருந்தார். அதை பற்றி என்ன? கண்டிப்பாக, அதாவது வருமான வரி அப்படி கட்டுறது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. இது இப்போ மாற்று கருத்தே கிடையாது. இதில் இவர் தான் போய் கேஸ் போட்டார். இதுக்கு நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு. அதாவது ஒரு அரசியல் சாசனத்தில், அரசியலில் இப்போ அந்த இதில் இன்கம் டேக்ஸ் இதில் கிளியராக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இதில் இவ்வளோ வரி கட்டணும்னு. கட்ட மாட்டேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் கோர்ட்டு படி ஏறி நான் ஏன் இதுக்கு கட்டணும்னு சொல்லி நீதிபதி அவரை கேள்வி கேட்டு நீ கட்டுறியா இல்லையா, இல்லாட்டி நான் காரையும் இதையும் சீஸ் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு போன ஒரு விஷயந்தான் நீங்கள் சொன்ன அந்த உதாரணம். அதுதான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எம்ஜிஆர் திரையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பொது வாழ்க்கையிலும் இருந்தார். அதாவது சிகரெட் பிடிக்க மாட்டார், மற்ற இதெல்லாம் பண்ண மாட்டார், பெண்களை கண்ணியமாக பார்ப்பார், தாய் தந்தையரை போற்றி பண்ணுறது, எல்லா மக்களுக்கும் உதவி அப்படின்ற ஒரு இமேஜுன்னு சொல்கிறோம் இல்லையா அரசியல் சினிமாவில். அதே தான் அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலும் அவர் இருந்தது. பட் இப்போ இவர் விஜய் அதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயந்தான். இவர் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதை தான் இங்கே தேர்தல் ஸ்டெண்ட்டில் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமா பண்ணுறாரு. ஒரு அரசியல் புரிந்துணர்வும் கிடையவே கிடையாது. இன்றைக்கி அவரோட பேனரில் எல்லாரோடையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஈவேரா படம், வேலுநாச்சியார் படம் அப்படின்னு எல்லாமே சேர்த்து வச்சா கூட அதோடைய புரிதல் தான் இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவர் இப்போ ரீசெண்டாக குரல் கொடுத்துருக்காரா, ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சினிமா வாழ்க்கையில் சேர்த்த ரசிகர்கள், அந்த ஒரு விசிலடிச்சாங் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அரசியலில்
கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருக்கும் நான் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் வாங்க என்னுடன் சேர்ந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய விஷயத்தில் நின்றுக்கிட்டு இன்னைக்கு நிராயுதபாணியாக எல்லாருமே கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த நரி கதை வரும் இல்லையா, இந்த பழம் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி கூட்டணியை நோக்கி இருந்தவர் இன்னைக்கு எல்லாருமே கைவிடப்பட்டதுனால இன்னைக்கு தனித்து விடப்பட்டார். பனையூர் பங்களாவில் அவர் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்து துரித காலத்தில் இருக்குங்கிறதான் பார்க்குறோம் நம்ம. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சம்பவம் நடைபெற்றாலும் இவர் அந்த பகுதிக்கு போக மாட்டார். அந்த பகுதிக்கு போகாமல் அங்கே இருக்கிறவங்களாம் பனையூர் பங்களா வந்து நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி சம்பவங்கள்லாம் பல இடங்களில் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் வந்து அந்த நிகழ்வு நடந்த உடனே அங்கிருந்து உடனே தப்பித்தோம்னு பிழைத்தோம் ஓடிட்டார். அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிகள், அதாவது அதிமுக கூட்டணி சேர்ந்தவங்கலாம் வந்து இல்லை அவர் செய்தது வந்து தவறாக இருந்தாலும் கூட அது நம்ம வந்து நீதித்துறை வழியாக செல்லணும் அப்படின்னு சொன்னனால தான் சிபிஐ விசாரணையெல்லாம் வந்துச்சு. பட் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா பனையூர் பங்களா கூப்பிட்டு தான் வந்து எல்லாத்தையும் வந்து விசாரித்தார், எல்லாத்தையும் செஞ்சார் தவிர அவர் நேரடியாக களத்துக்கு செல்லவில்லை. ஸோ இந்த கரூர் சம்பவமே வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அவரோட கட்சி ஆரம்பித்ததுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக. அதாவது தமிழகம் வந்து எந்த அரசியல் களம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கு இந்த மாதிரி ஒரு வருகையினாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பேர் உயிர் போனதுக்கு காரணியாக இருந்தவர். என்னதான் இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டது இவர் தான், யாரும் கேட்கல. இவர் தான் போய் கேட்டார், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அது விசாரணை தனியாக இருக்கட்டும். பட் ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் நடந்த நிகழ்ச்சியில் அதனால தான் வந்து இவ்வளோ உயிர் பறி போணுச்சு அப்படின்ற போது ஒரு தார்மீக ஒரு பொறுப்புன்றத ஒன்று ஏற்றுக்கணும். அது கூட ஏற்றுக்காமல் இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்பொழுது இவர் வந்து மேடையில் ஒரு மைக் கிடச்சிது, ஒரு 1000 பேர் திரண்டுட்டாங்கன்றதுனால தமிழகத்தை எனக்கு ஆட்சியை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, மற்றவங்க எல்லாம் ஊழல்னு சொல்லி இஷ்டத்துக்கு வசைப்பாடுறது வந்து என்றைக்குமே வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இது இப்படி இருக்க இவருடைய விஷயத்தை பாருங்கள், கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு இவர் அந்த சீன்லேயே இல்லை, இவர் ஓடி போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, வெளிவரும், விசாரணை வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை போய் ஆறுதல் சொல்லக்கூட தன்னோட இடத்துக்கு போகிறாரு. நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், நம்மளால் ஒரு பாதிப்பு இருக்குன்னா நாம் தான் போய் ஒரு மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஆறுதல் பண்ணுவோமா. இங்கே வந்து ரிவர்ஸில் நடக்குது. அதுவும் வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மாதிரி தான் தோணுது. கூப்பிட்டுட்டு இதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு வச்ச மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸு, போக விடலை கவர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காரணியாக வந்து எடுத்துக்கிறாரு. இங்கே என்ன ஒரு பெரிய வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் என்னென்னா, டிஎம்கே மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, இவர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. இவர் தான் ஃபுல் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கருத்தை எடுத்துன்னு வந்த விஷயத்தை இவர் வந்து தனக்கு சாதகமாக்கி இவர் மேலே அழுக்கே இல்லை, இவர் மேலே தப்பே இல்லை, எல்லாருமே நான் காரணம் இல்லை, டிஎம்கே அரசாங்கம் தான் காரணன்றதை மடைமாற்றத்துக்கு உண்டான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குற்றவாளியாக இருக்கிறவர், 40 பேரை கொலை பண்ண குற்றவாளியாக இருக்கிறவர் எனக்கு ஆட்சியை கொடுங்கன்னு கேட்டால் தமிழக மக்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முட்டாள்கள் கிடையாது ஆக்சுவலாக. இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இன்னொரு விஷயம் வந்து உச்சத்தில் இருந்தோம் நாங்கள். இப்போ கூட இன்னும் கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 15 வருஷம் நான் நடிக்க முடியும். இந்த 15 வருஷம் நடித்தா கூட 4000 கோடி ரூபா நான் சம்பாதிப்போம். பட் அதையெல்லாம் வந்து நான் விட்டுட்டு வந்து நான் திரைத்துறைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜால்ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா மீட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவரோட தொண்டர்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க, அவர் உச்சநிலையிலேருந்து வந்துட்டார் அவர். அதனால் வந்து அவர் இன்னும் நடித்தா இன்னும் பல ஆயிரம் கோடி அவர் சம்பாதிக்கலான்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஏன் உச்சத்தை நடிச்சாருன்னா இப்போ சம்பாதிக்க வேண்டியது தானே, ஏன் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார்? அப்போ அரசியல் வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாரா, ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாரா? அதுலேருந்து கேள்வி வரும்பொழுது அவருடைய அரசியல் கட்சிக்கு வந்து த சீட் மணி ஆரம்பிக்கக்கூடிய பணம் எங்கேருந்து வந்தது? ரைட், ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டுகளுக்கு லயோலா கல்லூரியுடைய ஸ்கேம் விவகாரத்தில் ஒரு பங்கு இருக்குது, இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸோடைய சப்போர்ட் இருக்குன்ற அலிகேஷன்ஸ் வந்து இன்னும் அவர் மேலே இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு பதிலை வந்து நீக்க சொல்லலை. அதை தவிர இவர் கூட இருக்கிறவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவருடைய பின்புலம் என்ன? லாட்ரி மார்டினோடைய குடும்பத்தை சார்ந்தவர். லாட்ரி என்ன ஒரு பெரிய வந்து இந்த தொழிலா, அது விவசாய தொழில் மாதிரி ஒரு புனித தொழிலா? பல்லாயிரக்கணக்கான மக்களின் என்ன சொல்கிறது, ஒரு உயிரை குடித்த ஒரு ஒரு ஊழல் பணம் தான் அது. எப்படி இன்றைக்கி நம்ம கஞ்சா பற்றி பேசுகிறோமோ, சாராயத்தை பற்றி பேசுகிறோமோ, அதை விட கொடுமையான விஷயம்தான் வந்து இந்த லாட்ரி. அதனால் பல குடும்பங்கள் சீரழிஞ்ச விஷயம் பார்க்குறோம். ஸோ பல குடும்பங்களுடைய சீரழிஞ்சி அதுலேருந்து வாங்கின மணி மூலமாக வந்த ஒரு கட்சி தான் இது. அப்படின்னு இன்னைக்கு வந்து இவர் மற்றவங்கள பார்த்து இது வந்து ஊழல் கட்சி, இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, நாங்கள் அழுத்தத்தில் இல்லை அப்படின்றாரு. இதில் அந்த ஃப்ராடியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சத்தியமாக சொல்கிறோம் பாரு அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ ஒரு பொய் கலந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு அழுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரே அழுத்தம் இருக்குங்கிறத ஒரு ஃப்ராடியன் ஸ்லிப்பாக சொல்லியிருக்காரு. அந்த அழுத்தத்தையும் யார் இவருக்கு வெளியிலேருந்து கொடுக்கல, இவராக தேடிக்கிறது. சிபிஐ கேஸ் இவராக கேட்டு வாங்கினது. அந்த ஜனநாயகத்துடைய அந்த சென்சார் வந்து இவராக கோர்ட்டு படியேறி பண்ணது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம், கரூர் சம்பவம் வந்து யாராவது மற்ற கட்சிகள்லாம் பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, இவராக போய் பண்ணிட்டு பண்ணது எல்லாமே இவராக சொந்த செலவில் வச்சுக்கிட்ட ஒரு சூன்யமாக தான் பார்க்க முடியும். இன்றைக்கி மற்றவங்கள பார்த்துட்டு வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும், யாருமே வரல என்னோடனே வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாரையும் சாட ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் கூட வந்து அவங்க கூட இருக்கிறவங்களாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பாஜகவோட அழுத்தமெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது மாதிரி கிடையாது. ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதில் வந்து பல விஷயங்களுக்கு என்ஓசி போன்ற விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா நானும் சென்சார் போர்டு மெம்பர்ன்ற முறையில் சொல்கிறேன். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவர் வந்து அந்த என்ஓசி போன்ற விஷயங்கள், இல்லை பல விஷயங்கள் வந்து அகற்றப்பட வேண்டிய காட்சிகள் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் படம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தள்ளி போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான அரசியலை அதை மேற்கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இது அரசியலாக ஆக்கிறது யாரு? அரசியலாக ஆக்கிறது வந்து இவர் தானே. ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அந்த டேட்டெல்லாம் அறிவிக்கணும். இவர் வந்து ஜனநாயகம் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை திருப்பி அந்த தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பிளானில் இருந்திருக்கலாம். அதனால் அந்த பணம் இப்போ வர முடியாது, தேர்தல் போது நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும், அப்போது கிடைக்காத பட்சத்தில் அந்த ஒரு அங்கலாய்ப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத பார்த்துக்கணும். பட் அதை அப்படி நினைக்கிறவங்க நல்லா பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கேட்டிருக்கணும். ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்பீல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்சார் போர்டு கிட்ட பேசிட்டு என்ன அப்பீல், நெக்ஸ்ட் என்ன டேட்டுன்னு பார்த்து பண்ணணும். அதை பண்ணக்கூடிய சாதுரியமும் சாமர்த்தியமும் உங்ககிட்ட இல்லைங்கிறது புரியுது. ஒரு சின்ன உங்கள் பட விஷயத்திலேயே உங்களால் ஒழுங்காக பிளான் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, இன்னைக்கு எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்து தமிழகத்தையோட ஆட்சி பொறுப்பை எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட மற்றவங்க எல்லாருமே மோசம், நான் மட்டும்தான் நல்லவன்ன்ற மாதிரி ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இது சினிமா கிடையாது, இது வாழ்க்கை. மக்கள் வந்து சினிமாவில் பார்க்குற ஒரு வெற்றி வந்து சினிமாவோட போயிடுது. இன்னைக்கு நீ நடிக்கிறியா, நல்லா நடிக்கிறியா, நல்லா டான்ஸ் ஆடுறியா, பாடுறியா இல்லைங்கிறது அந்த ஒரு கலை உணர்வு சார்ந்த விஷயம். அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் ஒரு தலைவராக நீங்கள் வந்து முன்னிறுத்தி நானும் இப்படி தான் சொல்லும் பொழுது இது வந்து வேஷம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த விக்கிரவாண்டி நடக்கும்போதே ஒரு சினிமா ஸ்டைலில் ஒரு செட்டு போட்டு அந்த ஒரு அந்த நடக்க விட்டு இது பண்ணி விட்டு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். அதனால் இது வந்து சினிமா கிடையாது, வாழ்க்கைங்கிறது சினிமா கிடையாது, இது யதார்த்தம். அதனால் இதை வந்து இவர் வந்து மக்களுடைய இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவில் நம்ம பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பொது வாழ்க்கையில இவங்களை வந்து மக்களை ஈஸியாக ஏமாற்றி நம்ம ஆட்சிக்கு வரலான்ற ஒரு தவறான ஒரு அறிவுறுத்தலின் பேரில் வந்து இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ப்ளஸ் பொதுவாக இவருடைய கட்சியோடைய ஓட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்குமென்சின்னு சொல்லக்கூடிய அந்த டிஎம்கே கிட்டேருந்து தான் வருது. ஸோ ஓட்டை ஸ்பிட் ஆகிட்டு மற்ற எதிராளிக்கு போக முடியாது, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடாதுன்ற பட்சத்தில் இவர் ஒரு டிஎம்கேவுடைய பி டீம்ங்கிறது வந்து திருப்பி செகண்ட் டைமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜனநாயகம் பொழுது அது மட்டும் ரொம்ப வந்து நான் வந்து என்னுடைய இந்த எதிரி வந்து கொள்கை எதிரி வந்து இந்த சைடு பிஜேபினா இந்த சைடு அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் இப்போ ஜனநாயகம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து அவரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது எல்லாம் அந்த பூனைக்குட்டி வெளில வந்ததுன்ற மாதிரி அந்த விஷயம் தெரியுது. இது வரைக்கும் அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் இருந்தவர் இன்னைக்கு நேரடியாக வந்து இந்த சக்தி அப்படின்றாரு, ஊழல் சக்தி அப்படின்னு, இது தீய சக்தி, இது ஊழல் சக்தின்றாரு. எல்லாருமே வந்து பாஜகவுக்கு வந்து அடிப்பணிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போது இவர் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸோட வருவான்னு சொல்லிட்டு தூது விட்டு பண்ணது யாரு, ஆர் ஏடிஎம்கே வருவாங்க நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணது யாரு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு விஜயகாந்த், புதிய தமிழகம், பாமக ராமதாஸ், விசிகா போன்ற வருவான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பனையூரில் வெயிட் பண்ணது யாரு. இன்னைக்கு எல்லாருமே வந்து இவர்கிட்ட போனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவர் ஏற்கனவே வந்து பார்த்துட்டாங்க, என்ன செங்கோட்டையன் அப்படின்ற ஒருத்தர் இங்கே போயிட்டு அவர் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்துன போது அங்கே போய் சேரதெல்லாம் ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லைன்னு எந்த கூட்டணியும் ஃபார்ம் ஆகும் அந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல், அந்த புலம்பலுக்கு உண்டான ஒரு கூட்டம் தான் வந்து நம்ம நேத்தி பார்த்தோம்.
கட்சி நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஊழல், இவன் ஊழல், அவன் ஊழல், இவன் அடிமை, இவன் அடிமை, நான் வந்தால் நேராக பண்ணுறேன். ஆனால் தன் முதுகில் 1008 அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் பேசக்கூடிய ஒரு பேச்சு. தலைவர்களுக்கு உண்டான ஒரு அந்த ஒரு புரிந்துணர்வும் இல்லை, ஒரு அரசியல் அறிவும் நான் வந்து இருக்கிறதா நான் பார்க்கல. எந்த விஷயத்துலையும் ஒரு கருத்து சொல்லி ஒரு ஆணித்தரமாக ஒரு பத்திரிகையை சந்தித்து ஒரு பேட்டியும் கொடுத்ததில்லைன்ற போது இந்த விஷயம் வந்து தேர்தல் மட்டும் நீடிக்காது. அதுக்கு முன்னாடியே பனையூரில் போய் உட்கார வேண்டிய நிலைமை ஏற்படுங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், ஒரு கட்சியோட பொதுச் செயலர் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து பேசிக்காக ஒரு அரசியல் ஞானம் இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும். அது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது புதுச்சேரியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட ஆனந்த். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியல் ஞானமே இல்லாமல் இவர் வந்து 234 தொகுதியிலும் நின்னா ஜெயிப்பார், ஆனால் இவர் 3-4 தொகுதியில் விற்பார் அப்படிங்கிறார். அரசியல் சாசன சட்டப்படியே வந்து 2 தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா அம்மையார் அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, எல்லாம் 2 தொகுதியில் போட்டிடுவாங்க. இவர் அதையே வந்து தெரியாமல் ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் எப்படி இவங்க ஒரு அரசியலில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜீரோ ஞானமாக தானே இருக்காங்க சார் அரசியல் விஷயங்களில். ஆமாம், அரசியல் சாதுரியங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் இவ்வளோ பேர் நம்ம என்ன தான் பேசினாலும் இவ்வளோ ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக அந்த 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 இதில் இருந்துக்கிட்டு அவங்க பார்த்தவங்க நிறைய விஷயம் தெரியும். அதனால் இவங்க வந்து சும்மா ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு, அதை தான் சொல்கிறேன், சினிமா மாதிரி நான் ஒரு நாள் முதல்வன் டக்குன்னு ஆகிற மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க. வந்தோம், ஒரு கட்சி ஆரம்பித்தோம், ஒரு கொடியை போட்டோம், ஒரு மீட்டிங்கை போட்டோம், எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு மாய பிம்பத்தில் அவர் இருக்கார். நீங்கள் சொல்கிற அந்த புசி ஆனந்த் இப்படி பேசினார்னா இவரே பேசியிருக்காரு. சரி, இவருடைய ஓகே ஒரு பொதுச் செயலரோ வாட் எவர் இட் இஸ், அவர் அப்படி பேசினார்னா இவரே என்ன சொல்றாரு, 234 தொகுதியிலும் எம் மூஞ்சி தான் அப்படின்றாரு. 234 தொகுதி இவர் மூஞ்சி தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ எவ்வளோ ஓட்டு வரும்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் வந்தால் தெரிஞ்சிட்டு போகுது. கண்டிப்பாக சார். சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியெடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். Taste the Daily.